எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோவாக பார்க்கப்படுறது எது அப்படின்னா சரிகமப்பா நிகழ்ச்சி தான். இப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை ஜூனியர் சீசன் 5ல சொல்லி வந்துட்டுருக்காங்க. இப்போ மித்ரா அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் கலந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள கேட்கும்போது ரொம்பவே எல்லோருக்குமே மனதை உருக வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க ரொம்பவே சிரமப்பட்டு வந்துட்டுருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லலாம். கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க மித்ரா அவர்கள். என்ன ஒரு சோகமான விஷயம்னா, அதுவும் இது உண்மை சம்பவம் கேட்டதும் ரொம்பவே எல்லாருமே உருகிட்டாங்க. கணவனுக்காக மனைவி தன்னுடைய கிட்னியவே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. எவ்வளவோ நம்ம பார்த்து வந்துட்ருக்கோம். ஆனால் இவங்களுடைய இந்த உண்மை சம்பவம்ன்றது மிகப்பெரிய அளவில் வேதனையாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. என்னன்னா, மித்ரா அவர்களினுடைய அப்பா வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்திருக்காரு. அதற்கப்புறமாக அங்கே வேலை நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு. இந்த நேரத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கு. ஊருக்கு திரும்பி வந்தவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னதுமே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவமே காத்துட்டு இருந்திருக்கு. என்னென்னா, மித்ராவினுடைய அப்பாவிற்கு கிட்னி செயலிழக்க போகுது அப்படின்றது ரொம்பவே இது வருத்தமடைய வச்சிருக்கு. எல்லார்கிட்டையுமே கேட்டு பார்த்தாச்சு. எங்கேயுமே அவங்களுக்கு கிட்னி கிடைக்கலன்ற சூழ்நிலை வரும்போது அவங்களுடைய மனைவியே தன்னுடைய கணவருக்காக கிட்னி கொடுக்கறதுக்காக நிறைய விஷயங்கள் கணவர்கிட்ட பேசியும் கூட அவர் அக்செப்ட் பண்ணல. ஆனால் வேறு வழி இல்லை, எங்கள் கூட நீங்கள் இருந்தே ஆகணும் அப்படின்னு மனைவியுமே கம்பல் பண்ணதுக்கு அப்புறமா அவர் அந்த மாற்று அறுவை சிகிச்சைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாராம். என்ன ஒரு இதில் இக்கட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாக ரொம்பவே கொஞ்சம் செயலிழப்பு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு கிட்னியை என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மாற்றி வைப்பாங்க. இப்போது இந்த மித்ராவினுடைய அம்மாவிற்கு என்ன இருக்குன்னா, அப்படி மாற்றி வைக்கிறதுல பிரச்சனை இருந்ததுனால நல்லா அவங்களுக்கு இருந்த கிட்னியை தான் இப்போ அவங்களுடைய அப்பாவுக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்து பொருத்தியிருக்காங்களாம். இல்லை ரொம்பவே சோகமான விஷயமா, மித்ராவினுடைய அம்மாவிற்கு ரொம்ப அதிகமாக சிரிக்கவோ இல்லை தும்மல் வரும்போதோ கூட அவங்களால எல்லாத்தையும் அப்படியே வந்து ஃபீல் பண்ணி இருக்க முடியாது அப்படின்றது ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க கவனமாக இருக்கணுமா. முன்னாடி மாதிரி இல்லை. இப்போது அவங்களுக்கு ரொம்பவே கிட்னி கொஞ்சம் செயல்திறன் குறைவாக இருக்கிறத பொறுத்துனதுனால உடலளவில் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு மித்ரா அவர்கள் சொன்னதை கேட்டு எல்லோருக்குமே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இப்படி கூட கணவன் மனைவி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லோருக்குமே இருக்குது. தாய் வந்து இந்த அளவுக்கு இருக்காங்களே அப்படின்னு மித்ராவினுடைய அம்மாவிற்கு இந்த சோகமான விஷயத்தை, அதுவும் உண்மை சம்பவத்தை கேட்டதுக்கப்புறம் எல்லோருமே இதை பேசி வந்துட்டுருக்காங்க. ரொம்ப அவங்கள நம்ம பாராட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லணும். எவ்வளவோ அவங்களுக்கு சிரமங்கள் இருந்தாலும் தன்னுடைய கணவருக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தனக்காக எதையும் யோசிக்காமல் செஞ்சுருக்காங்களேன்னு மித்ராவினுடைய அம்மாவை எல்லோருமே பாராட்டி வந்துட்டுருக்காங்க. உலகத்தில் இருக்க எல்லாருமே இப்படி இருந்துட்டா நிச்சயமாக பல மாற்றங்கள் ஏற்படும், பல பிரச்சனைகள் வராது அப்படின்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.